10th standard unit 1 prose name is his first flight. Why did give his first flight? அதாவது எதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஃப்ளைட்னு கொடுத்துக்கிறாங்க, அதுவும் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்னு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய முதல் பயணம் அல்லது அவனுடைய முதல் பறத்தல். அதாவது பறத்தல் மீன்ஸ் பறக்கிறது, சரிங்களா? அதை தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒய் டிட் கிவ் த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய முதல் பயணம். அப்போ அந்த முதல் பயணம்னா அதில் என்ன லாஜிக் இருக்குது, ஏன் வந்து அதை வந்து டைட்டிலாக கொடுத்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் கான்செப்ட். அப்போ என்ன எதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டாக இருக்குது, அப்போ அவனால் என்ன ரீசன்னால் அவனால் வந்து பறக்க முடியலை இருக்கலாம், இல்லை சீக்கிரமாக பறந்துருக்கலாம், இல்லை லேட்டாக பறந்துருக்கலாம். ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்னா ஒரு அச்சீவ்மெண்ட் தானே, அதாவது முதல்ல யார் வந்து நிலவில் காலடி எடுத்து வச்சாங்க அதுங்கிற மாதிரி. ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு, ஹிஸ் ஃபஸ்ட்டு ஸ்விம், ஹிஸ் ஃபஸ்ட்டு ஜேர்னி, ஹிஸ் ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட், ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளையிங், ஹிஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், சைக்கிளிங், அது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. அவனுடைய முதல் பறக்கிறது, அவனுடைய முதல் வாக்கிங், அவனுடைய முதல் ரன்னிங், அவனுடைய முதல் ஸ்விம்மிங், இது மாதிரி கூட நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அவனுடைய முதல் பறத்தல், அப்போ பறக்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க இங்கே. அப்போ ஹூ இஸ் ஹீஸ் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பேர்ட்ஸ் தான் வந்து நம்ம இங்கே வந்து சொல்லிக்கிறாங்க, ஹிஸ்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இங்கே இப்போ இதுக்கு வந்து கிராமரில் கேட்டிங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கேட்டால் இது வந்து பர்சானிஃபிகேஷன், லிவிங் அண்ட் நான் லிவிங் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கால்டு பர்சானிஃபிகேஷன் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ கிராமர் டாபிக் வேண்டாம். ஸோ அதான் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ எதனால் இதை கொடுத்துருப்பாங்கன்னா, ஏதோ இப்போ பறக்கிறான், முதல் தரமாக பறக்கிறான், ஒன்றும் லேட்டாக பறந்துருக்கணும், இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாகவே என்ன பண்ணிக்கணும், பறந்துருக்கணும். அப்படி தான் கான்செப்டாக இருக்கும் மேபி. பார்க்கலாம், லெட்ஸ் கோ. ஹவு மெனி கேரக்டர்ஸ் ஹேவ் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா தேர் ஆர் 5 கேரக்டர்ஸ். வாட் ஆர் 5 கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஒன் யங் சீகல், செகண்ட் ஒன் ஃபாதர், தேர்ட் ஒன் மதர், ஃபோர்த்து டூ பிரதர்ஸ் அண்ட் 1 சிஸ்டர். ஸோ டோட்டலி 6 வரும். நம்ம 5 போட்டுக்கலாம், ஏன்னா பிரதர்ஸ் வந்து 2ங்கிறதுனால நம்ம வந்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, யங் சீகல் ஹோப்லெஸ் பிக் விங்ஸ். அதாவது ஒரு யங் சீகல் இருக்குது, ஒரு கடல் பறவை இருக்குது, அதுக்கு பார்த்தோம்னா நம்பிக்கை இல்லை, பட் இட் ஹாவ் பிக் விங்ஸ், ஆனால் பெரிய ரெக்கை இருக்குது. அதுக்கடுத்து அதோட ஃபாதர், ஹூஸ் ஃபாதர், த யங் சீகல்ஸ் ஃபாதர், ஹூஸ் மதர், யங் சீகல்ஸ் மதர், ஹூஸ் 2 brothers, யங் சீகல்ஸ் brothers, but they have hope and also small wings. அவங்கள்ட்ட ஸ்மால் விங்ஸ் தான் இருக்குது, பட் they have believe or hope or faith, and one sister also have hope and small wings. அதாவது அந்த யங் சீகல்ஸ் எல்டர் பிரதர் ஆர் சிஸ்டர், ஓகேங்களா, அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, அவங்கள்ட்ட ஸ்மால் விங்ஸ் தான் இருக்குது, பட் தே ஹாவ் ஹோப், அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்குது. பட் யங் சீகல் ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லை, பட் பிக் விங்ஸ், அதாவது பெரிய ரெக்கை இருக்குது உங்கள்கிட்ட. இவங்க 3 பேர்ட்டையும் சின்ன ரெக்கை தான் இருக்குது, பட் தே ஹாவ் ஹோப். த யங் சீகல் டசன்ட் ஹாவ் ஹோப், ஆனால் இவங்கள்ட்ட வந்து ஹோப் இல்லை, ஹோப்லெஸ் தான் இருக்குது, நம்பிக்கை இன்மை தான் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, this is the characters and this is the characters concept. இதுதான் வந்து கேரக்டர்ஸோட கான்செப்ட். இந்த ஃபாதர் மதர் வந்து சீட்டிங் யங் சீகல்,
இவங்க வந்து சீட் பண்ணுவாங்க யங் சீகளை. பிகாஸ் தே வாண்டட் டு ஸ்டிமுலேட் ஹிஸ் ரியாலிட்டி. அதோட ரியாலிட்டியை வந்து கொண்டு வரதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இதில் என்ன ஸ்டோரின்னா, இப்போ யங் சீகள் இது எல்லாருமே சின்ன குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. இருக்கும் பொழுது பார்த்தோம்னா இவங்க எல்லாமே பறந்துடுவாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து ட்ரெயினப் கொடுப்பாங்க, அவங்க பறந்துடுவாங்க ஈஸியாகவே. பட் யங் சீகள் டிடென்ட் ஃப்ளை. ஆனால் டிடென்ட் ஃப்ளை அண்டு டிடென்ட் ட்ரை டு ஃப்ளை பிகாஸ் ஃபியர். இட் ஹாவ் ஃபியர். ஆனால் அதுக்கு என்ன இருக்கும், ரொம்ப பயம் இருக்கும். நம்ம இறந்துடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாதுன்னா அது வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. யங் சீகள் டோன்ட் ட்ரை டு ஃப்ளை ஆர் டிடென்ட் ட்ரை டு ஃப்ளை. பறக்கிறதுக்கு வந்து அது வந்து ட்ரை பண்ணாது. இப்போ என்னென்னா அதாவது 2 கில்ஸ் இருக்கும் இன்டு த ஓசன். அதாவது கடலில் பார்த்தோம்னா 2 ஹில்ஸ் இருக்கும். அந்த ஹில்ஸில் ஒன் சைடில் தான் அந்த ஃபேமிலி வந்து தட் ஃபேமிலி வாஸ் லிவிங் ஹியர் அண்ட் அனதர் லெட்ஜ் ஆல்சோ எம்டி. இங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, இங்கே தான் எல்லாருமே வாழ்வாங்க. ஓகே, இங்கே தான் எல்லாருமே தே வேர் லிவிங் ஹியர். இங்கே தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அண்டு திஸ் லெட்ஜ் வாஸ் எம்டி. இங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ த யங் சீகல்ஸ் பேரண்ட்ஸ் மெனி டைம்ஸ் கேவ் த ட்ரைனிங் பட் டிடென்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது யங் சீகள்கிட்ட. பிகாஸ் யங் சீகள் ஹாவ் ஹோப்லெஸ் அண்டு ஃபியர். அதுக்கு வந்து பயம் இருக்கும், நம்பிக்கையும் இருக்காது நம்மளால் பறக்க முடியும்ட்டு. அப்போ அதை எடுத்து அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்ஸ் தே வாண்ட் டு டீச் ஹீஸ் டு டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து டீச் பண்ணுறதை டிஃப்ரெண்ட்டாக டீச் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 3, 4, 5 இவங்க 5 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெட்ஜுக்கு வந்துடுவாங்க, இந்த மலைக்கு வந்துடுவாங்க. அப்போ இங்கே யார் இருப்பாங்கன்னா யங் சீகள் மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா யங் சீகள் வந்து சும்மா நடந்து வந்து ட்ரை பண்ணோம், ஆனால் பறக்க முடியாது. சரி, பறக்காமல் எப்படி இந்த மலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணுவோம். பிகாஸ் இட் ஈஸ் ஏ bravest and all capacity. It have all capacity but try to didn't try அதாவது ட்ரை பண்ணாது. யங் சீகள் வந்து என்ன பண்ணாதுன்னா ட்ரை பண்ணாது பறக்கிறதுக்கு. how did fly my brothers and sister. அப்படின்ட்டு என்ன பண்ணாதுன்னா அது வந்து பறக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாது. என்ன தான் இருந்தாலுமே அவங்க பிரதர்ஸ் பறந்தாலும் அது வந்து முயற்சி பண்ணாது. ஸோ இது மாதிரி எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. இது மட்டும் இப்போ இங்கே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா அங்கே கிடக்கிற ஆல்ரெடி அவங்க அம்மா அவங்க சாப்பிட்டு போட்ட அந்த ஒரு கெளுத்தி மீனோட காஞ்சி போன கெளுத்தி மீனோட அதாவது சின்ன சின்ன ஸ்லைஸாக ஃபீஸை வந்து திங்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பசியால் என்ன பண்ணோம்னா அவங்களோட அந்த கூட்டுக்கு போயிட்டு பார்த்தோம்னா அவங்களோட எக்ஸோட அந்த ஸ்லைஸு கிடக்கும், அதையும் திங்க பார்க்கும். ஆனால் தன்னை திங்கிற மாதிரி இருக்கிறதுனால அது திங்காது. ஸோ பசியால் ரொம்ப கஷ்டப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ் பேரண்ட்ஸ் வாஸ் டீஸ் ஹீஸ், அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்டிமுலேட் ஹீஸ் டேலண்ட் அண்டு இன்டெலிஜென்ட். அதோட டேலண்ட்டை வந்து அதாவது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயினப் கொடுத்தாங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அது மாதிரி நடக்கக்கூடிய இஃப் யூ ஃபேஸ் எனி ஸ்ட்ரகிள் ஆர் insult you can take the boost in your life or in your way.
அதாவது நமக்கு நடந்துச்சுன்னா ஏதாச்சும் இன்சல்ட்டோ அல்லது ஸ்ட்ரகிளோ நடந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பூஸ்டப்பாக எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணும். டோன்ட் கன்சிடர் அதர்ஸ் பிஹைண்டு டாக் டு யூ ஆர் டாக் அபவுட் யூ. ஸோ அது மாதிரி கண்டுக்கிடக்கூடாது. அதை வந்து நம்ம ஒரு பூஸ்டப்பாக எடுத்துக்கணும். அப்போ அது மாதிரி தான் இது வந்து யங்ஸிகளும் பூஸ்டப்பாக எடுத்துக்கிறோம்னு பார்த்தா டிடென்ட் டேக், சரிங்களா, டு த இன்சல்ட். அதாவது அந்த இன்சல்ட்டை என்ன பண்ணாது, எடுத்துக்கிறாது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப்லையும் எடுத்துக்கிறாது, இன்சல்ட்லையும் எடுத்துக்கிறாது, சரிங்களா. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணணும்னா, ஹவு டிட் கிவ் த இன்சல்ட், எப்படி இன்சல்ட் பண்ணணும்னா டு த யங்ஸிகள். அதாவது எப்படி வந்து இன்சல்ட் பண்ணோம்னா அந்த யங்ஸிகளை அவங்க அம்மா வந்து எப்போதுமே அதுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடும்ல, அது மாதிரி என்ன பண்ணும், இப்படி பறந்து இப்படி பக்கத்தில் வரும். இந்த பாருங்க இந்த பிக்சரில் பறந்து இப்படி பக்கத்தில் வரும், அந்த உணவை கொண்டுட்டு வரும். பட் டிடென்ட் கிவ் ஹீஸ், ஆனால் என்ன பண்ணாது, அதுக்கு கொடுக்காம திரும்பி பறந்து போய் என்ன பண்ணிடும், அந்த லெஜ்ஜுக்கு போயிடும், சரிங்களா. அதான் அது மாதிரி கொண்டுகிட்டு வந்து பறந்து போயிடும். அப்போ பசியை வந்து தூண்டும், ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ நம்மளால் என்ன பண்ண மாட்டான், அப்போவுமே பறக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டான். ஸோ அப்படியே தான் அப்புறம் இருப்பான். அப்புறம் என்ன பண்ண, அவங்க அம்மாலாம் அங்கே வந்து படுத்து தூங்குவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணும், லைட்டாக வந்து இதை வந்து வாட்ச் சும்மா பார்க்கும். ஆனால் அவங்க அப்பா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து கண்டுக்கிற மாட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, யங்ஸிகளுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும். சாப்பிடாம இருக்கிறதுனால ரொம்ப பசி ஏற்பட்டு ஃபைனலாக என்ன பண்ணிடணும்னா, நம்ம வந்து இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவோம், சூசைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவோம்னா, அந்த பக்கத்தில் லெட்ஜுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்னதுன்னா, அந்த மலை ஓரத்தில் வந்து நின்றுக்கிட்டு, இந்த பாருங்கள் இந்த மலை ஓரத்தில் வந்துட்டு என்ன பண்ணும், அப்படியே விழுந்துடும் கீழே. மயக்கத்தில் அப்படியே என்ன ஆகிடும், அப்படியே விழுந்தா கூட நேராக அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய இதில் லெட்ஜில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய விங்ஸ் என்ன ஆயிரும், ஓப்பன் ஆகல சல்லுன்னு என்ன ஆயிரும், பறந்து இங்கே போய் இப்படி சுற்றிட்டு டக்குன்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க. ஆல் ஆர் எக்ஸைட்டட் டு த யங்ஸிகள். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. யாரை பார்த்துனா யங்ஸிகளை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அப்புறம் டக்குன்னு கடலுக்கு வருவாங்க. கடலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபிஷ்ஷை வந்து எல்லாம் கேட்ச் பண்ணாங்க. தட் டைம் ஆல்சோ ஃபியர் த யங்ஸிகள். அப்போ கூட என்ன ஆயிரும், யங்ஸிகளுக்கு ரொம்ப பயமாயிட்டு பக்கத்தில் கடல் தண்ணி பக்கத்தில் வந்து காலை வச்சிரும் உள்ள. sank into her feet but fear in spite of fear, சரிங்களா. அதான் இருந்தாலும் அதுக்கு வந்து பயம் இருக்கும், என்னடா அது அப்படின்ட்டு, நம்ம செத்துருவோமோ அப்படின்ட்டு பயம் இருக்கும். அப்போ டக்குன்னு தென் த யங்ஸிகள் வாண்டட் டு ஃப்ளை, பறக்க முயற்சி பண்ணோம். அட் த சேம் டைம் த யங்ஸிகள் லாஸ்ட் என்டையர் எனர்ஜியெல்லாம் இழந்துடும். ஸோ டிடென்ட் ட்ரை டு ஃப்ளை ஆர் டிடென்ட் ஃப்ளை, பறக்க முடியாது. அப்போ என்ன ஆயிரும், sank into the ocean. அப்போ டக்குன்னு என்ன ஆயிரும், அப்போ கால் முழுகுனா கூட டக்குன்னு என்ன ஆயிரும், அது அப்படி உட்காந்தா கூட என்ன ஆயிரும், அப்படியே மிதந்துடும் தண்ணியில். ஸோ தட் டைம் இட்ஸ் feed only sank, otherwise it was floating. அது வந்து என்ன பண்ணும், மிதந்தா கூட என்ன பண்ணும், எல்லாருமே மீன் பிடிச்சி அதுக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன மீன் பிடிச்சி கொடுப்பாங்க, வாட் ஃபிஷ் கேவ் ஹிஸ். அப்போ வந்து டாக் ஃபிஷ், ஹிஸ் பிரதர்ஸ் கேவ் ஹிம் டாக் ஃபிஷ் பிகாஸ் he wanted or he flew and floating on the sea. ஸோ ட்ரீட் கொடுக்குறாங்க, டாக் ஃபிஷ் வந்து அந்த யங்ஸிகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து இந்த சம்மரியில் இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, யங்ஸிகள் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் பிக் விங்ஸ் இருக்கும், பட் ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே ட்ரைனிங் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க, பட் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பிகாஸ் இட் ஹாவ் ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால அது என்ன, அது பறக்காது. அண்டு 2 brothers and sister have hope, small wings only, but they flew. But the young seagull didn't fly because hopeless. That's all.